Hi everyone, welcome to our channel YouTube Reuters. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். இது பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் அந்த சாப்டர்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அது வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஃப்ளைட் எதில் இருக்கும், சேட்டலைட் எந்த லேயர்ல இருக்கும், ஓசோன் லேயர் எந்த லேயர்ல இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆஃபன் பிஒய்க்யூல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து இந்த யூனிட்ல வந்து கவர் பண்றோம். ஸோ ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து 8ல இருந்து 14.5 கிலோமீட்டருக்கு வந்து ஏர்த்தோட ஆட்டிடியூட்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது வந்து லோவஸ்ட். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஃப்ளைட் மூவ் ஆகிறது அது எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல தான். கிளைமேட் மழை வர்றது, அதே மாதிரி வாட்டர் வேப்பர் இருக்கிறது, கிளைமேட் சேஞ்ச் வெயில் அடிக்கிறது, மழை வர்றது, கிளவுட் ஃபார்மேஷன் இது எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல தான் வந்து நடக்குது. ஸோ வி எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி வெதர் பேட்டர்ன்ஸ் அஸ் ஐ செட். மழை வருது இல்ல வெயில் அடிக்கிறது இது எல்லாமே நம்மளோட ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், ஃப்ளைட் மூவ் ஆகிறது இது எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்குது. இது வந்து லேண்டுக்கு க்ளோசஸ்ட் லேயர். லேண்ட்ல இருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியறது வந்து ட்ரோபோஸ்பியர் தான். ஸோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்ன நம்ம ஏர் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ற ஏர், ஆக்சிஜன், அது இல்லாம வாட்டர் வேப்பர் எல்லாமே செட்டில் ஆகிறதுமே ட்ரோபோஸ்பியர்ல தான். இதுல வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஹைட் வந்து அதிகமாக அதாவது ஆல்டிடியூட் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஈஸியா உங்களுக்கு எப்படி புரியணும் அப்படின்னா இப்போ நம்ம மலை மேல போக போக வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டே வரும்ல, அதனால ஆல்டிடியூட் அதிகமாக டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக மேலே போக போக மேலே போகிற டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இதை தான் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ டிப்பிக்கலி இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸ் நீங்கள் அதிகமாக இந்த ட்ரோபோஸ்பியர்ல வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கறது வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளேஸ் பிட்வீன் இதோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா 15 கிலோமீட்டர் ஹைல வந்து இருக்கு. இட் எக்ஸ்டென்ஸ் from above the troposphere up to 50 கிலோமீட்டர். ட்ரோபோஸ்பியர்ல இருந்து 50 கிலோமீட்டர் ஹைக்கு வந்து இருக்கு. ட்ரோபோஸ்பியர்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு மேல 50 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ரீசன் அண்ட் அசர்ஷன்ல கொடுத்து கேட்கலாம் மேபி. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஓசோன் லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓசோன் லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் நம்ம பார்த்தோம் ட்ரோபோஸ்பியர்ல இருந்து 50 கிலோமீட்டர் ஹைல வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அந்த இதுல வந்து 15 கிலோமீட்டர்ல இருந்து 35 கிலோமீட்டர் வந்து ஓசோன் லேயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓசோன் லேயர் எதுக்கு நமக்கு தெரியும், யூவி ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணி எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுல வந்து யூவிசி அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு ரேஸ் வென் கம்பேர்ட் டு யூவிபி. அதுல வந்து யூவிசியை தான் ரொம்ப அதிகமா வந்து அப்சர்வ் பண்ணுது பிகாஸ் இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். அதே மாதிரி யூவிபி வந்து அதை விட கொஞ்சம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வந்து அப்சர்வ் பண்ணுது பிகாஸ் தட் இஸ் நாட் தட் ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன். அதே மாதிரி இந்த மாதிரி ஹை யூவி ரேடியேஷன் வந்து நமக்கு ஏர்த்துக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஹியூமன் டிசீஸ் எல்லாம் வரும்னா ஸ்கின் கேன்சர் வரும், கேட்ராக்ட்னா கண் பூ விழுகிறதுல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரும், டேமேஜ் டு டிஎன்ஏ ஆஃப் லிவிங் செல்ஸ். ஸோ மியூட்டேஷன் வந்து ஆகும் நம்ம டிஎன்ஏல வந்து ஜீன்லாம் இருக்குல்ல. ஸோ ரேடியேஷன் அதிகமாக அதில் மியூட்டேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இதில் என்ன கேட்கலாம்னா ஓசோன் லேயரோட கிலோமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், எந்த லேயர்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர்ல இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஹைல வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து ஓசோன் லேயர் வந்து இருக்கு. ட்ரோபோஸ்பியர்ல வந்து எல்லாமே ஃப்ளைட்டு, வாட்டர் வேப்பர் அது எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து இம்பாக்ட் ஆன் கிளைமேட். அஸ் ஐ செட் ஓசோன் லேயர் தின்னாக வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுமே அதிகமாகும் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பேர்ட் வித் கான்செப்ட் ஆஃப் நார்மல் லேப்ஸ் ரேட், இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் கம்பேர் ட்ரோபோஸ்பியர்ல நம்ம பார்த்தோம் நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன, ஹைட்டாக டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா ஓசோன் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்றதுனால இங்கே வந்து சிக்னிஃபிகண்டா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்.
So when compared to troposphere, normal lapse rate வந்து இங்க completely opposite இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா presence of ozone layer இருக்கிறனால இங்க வந்து temperature relatively high இருக்கும் அப்படின்னு சொல்லி mention பண்ணிடுறாங்க. So அடுத்த layer troposphere, அதுக்கு மேல வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு அடுத்து மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் எம் ஆரம்பிக்கிறனால மீட்ராய்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்ராய்ட்ஸ்னா எரிக்கல். அது எல்லாமே இந்த லேயர்ல தான் இருக்கும். இது எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? ட்ரோபோஸ்பியருக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா 50 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் மேல வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் லேயர் இஸ் நோன் ஃபார் பர்னிங் அப் ஆஃப் மீட்ராய்ட்ஸ். as I said, எரிக்கல்லாம் வந்து இந்த லேயர் வந்து இருக்கிறனால இது வந்து அப்படி சொல்லி சொல்றாங்க. So இதோட degree Celsius, it is the coolest part of Earth's atmosphere with temperature dropping as low as -90 degrees Celsius வரைக்கும் வந்து mesosphere வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா burning up of meteorites அப்படி சொல்லி எது சொல்லலாம், எதனால சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 85 கிலோமீட்டர்ஸ் டு 600 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து ரிலேட்டபிளி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனா நமக்கு வந்து ஹீட் வந்து ஃபீல் ஆகாது. ஏன்னா நம்ம மேல மேல போக போக அங்க வந்து ஏர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து குளிர் தான் அதிகமா இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரே அதிகமா இருந்தாலுமே யூ வில் ஃபீல் கோல்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே. So it's known for beautiful auroras, northern lights and the southern lights and the கோல்டான ரீஜியன்ல எல்லாம் இந்த அரோரா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நார்தர்ன் லைட்ஸ் நம்ம பார்ப்போம்ல, ப்ளூ கலர்ல எல்லாம் வந்து இந்த மோஸ்ட் கோல்டு ரீஜியன்ல எல்லாம் தெரியும்ல. அது எல்லாமே எங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து தெர்மோஸ்பியர்ல தான் வந்து நமக்கு ஆரிஜின் ஆகுது. ஸோ எங்க நார்தர்ன் லைட்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தெர்மோஸ்பியர்ல தான் வந்து தெரியும். அதே மாதிரி சேட்டிலைட்ஸுமே வந்து தெர்மோஸ்பியர்ல தான் இருக்கும். தெர்மோஸ்பியர் இஸ் நோன் ஃபார் சேட்டிலைட்ஸ் அண்ட் நார்தர்ன் லைட்ஸ். ஸோ அயனோஸ்பியர், அயனோஸ்பியர்னா இது டைட்டில்லையே இருக்கு. அயனோனா அயான்ஸ் வந்து இருக்கும். அது அயான்ஸ்னாவே அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேடியோ கம்யூனிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்றோம். வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். ஸோ அயனோஸ்பியர் இஸ் வேர் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி ரேடியோ வேவ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கம்யூனிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ண யூஸ் இந்த ஸ்பியர் மூலமா இந்த லேயர் ஆஃப் எர்த் மூலமா தான் நமக்கு வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து நடக்குது. அயான் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற லேயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அது வந்து அயனோஸ்பியர் தான். ஸோ அயனோஸ்பியர் வந்து ஒரு சோலார் ஆக்டிவிட்டி வச்சு இதை வந்து 3 வந்து பிரிச்சிருக்காங்க. DEF மேல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் வச்சு மூணா பிரிச்சிருக்காங்க. DEF லேயர்ஸ், ஈச் ரியாக்டிங் டிஃப்ரெண்ட் டு வேரியஸ் வேவ் லென்த் ஆஃப் சோலார் ரேடியேஷன். ஒவ்வொரு வேவ் லென்த் அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது, வேவ் லென்த் வந்து ஸ்பேஸ்ல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு இதை வந்து மூணா வந்து பிரிச்சிருக்காங்க அயனோஸ்பியர். ஸோ இட் மெயின்லி ஃபார் கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் ரேடியோ வேவ் வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். ஓசோன் லேயர் இஸ் ஃபவுண்ட் இன் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். as we know the answer is stratosphere. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸோஸ்பியர். இதுதான் வந்து ஃபைனல் லேயர் ஆஃப் எர்த். எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் ஆக்ட்ஸ் as a ஸ்பிளிட் பிட்வீன் த, அதாவது எர்த் இதுதான் வந்து ஃபைனல் லேயர். இதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோனா 10,000 கிலோமீட்டர்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ். இட் மார்க்ஸ் த டிரான்சிஷன் வேர் த அட்மாஸ்பியர் கிராஜுவலி merges into space and contain particles like hydrogen, helium atoms potentially escaping Earth's gravity. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் எக்ஸோஸ்பியர் வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா கிராவிட்டி இருக்காது. அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆட்டம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பேஸ்க்குள்ள வந்து என்டர் ஆயிடுவோம். எக்ஸோஸ்பியர் அதுதான் ஃபைனல் லேயர் ஆஃப் எர்த். அதை வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வந்து என்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸோஸ்பியருக்கும் ஸ்பேஸுக்கும் நடுவுல ஒரு லைன் இருக்கு, ஒரு பார்டர் லைன் மாதிரி. அந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கார்மான் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது வந்து இட் ஆக்ட்ஸ் as a internationally recognized boundary between the Earth's atmosphere and outer space. As I said, atmosphere க்கும் outer space க்கும் நடுவுல இருக்க லைன் வந்து கார்மான் லைன் அப்படின்னு சொல்லி
சொல்லிடுறோம். இதோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா 100 kilometers above this line the air is too thin for conventional aircraft to generate lift. ஸோ இதை வந்து border அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து எது it acts as a boundary between the outer space and the exosphere. So some of the questions வந்து பார்த்திடலாம் PYQs. So outermost layer of atmosphere is thermosphere, mesosphere, exosphere and stratosphere. We know the answer is exosphere merges with outer space. So temperature increases with height in which layer? Temperature increases with height in which layer? First one troposphere, second one stratosphere, mesosphere. ஐம் சாரி, ரெண்டு ஆப்ஷனுமே மீசோஸ்பியர்னு இருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் ஓசோன் லேயர் வந்து இருக்கிறனால அந்த நார்மல் லேப் ஸ்டேட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். அப்படின்னா ஓசோன் லேயர் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோம், நம்ம வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து இருக்குன்னு பார்த்தோம். எதனால அப்படின்னா இது வந்து யூவி ரேஸ் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால. ஸோ வாட்டர் பலூன் அப்சர்வேஷன் ஆர் மெயின்லி டேக்கன் இன் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். எது ஸ்டேபிளா வந்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் வந்து பி ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்சர்வேஷன் கண்டிஷனுக்குலாம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் விச் லேயர்? நம்ம தெரியும் சேட்டிலைட்ஸ் எல்லாமே எந்த லேயர்ல இருக்குன்னு பார்த்தோம், தெர்மோஸ்பியர்ல வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ளைட் நம்ம நார்மலா பேசஞ்சர் ஃப்ளைட் கார்கோ அது எல்லாமே எதுல இருக்கும்னு பார்த்தோம், ட்ரோபோஸ்பியர்ல வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So the boundary between troposphere and stratosphere, lowermost layer of earth வந்து troposphere, அந்த ரெண்டுக்கும் ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் இருக்கிற பவுண்டரி என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஆன்சர் வந்து பி ட்ரோபோ பாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பவுண்டரி வந்து ட்ரோபோ பாஸ்ன்னு சொல்றோம். தேங்க்யூ.